குட் மார்னிங் டியர் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 105 ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் இன்னைக்கு நம்ம வந்து இரண்டாவதா ஒரு கவிஞனை பார்க்க போகிறோம். சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் 1772 டு 1834. வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் லிரிக்கல் பேலட்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? வேர்ட்ஸ்வர்த்தை ரொம்ப டீட்டெயில்டாக ஹட்சன் கொடுத்துருக்காரு. கால்ட்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்பமா அந்த பொயட்ரி செக்ஷனை ரொம்பமா சுருக்கிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, the quantity of cartridge when we compare with வேர்ட்ஸ்வர்த் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது கால்ட்ரிட்ஜினுடைய நம்பர்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் பொயட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. லிரிக்கல் பேலட்ஸ்லேயே ஒரு 25 தான் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஒரு 25% தான் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். குறிப்பாக இப்படி ஒரு கேள்வி கேட்கலாங்க. லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 1798 வெளிவருது. அதில் கால்ட்ரிட்ஜினுடைய எத்தனை கவிதைகள் அவைலபிளாக இருந்தது? அதில் முதல் கவிதை எது? அண்ட் இன்னொரு கேள்வி பாருங்க, லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆந்தாலஜில முதல் கவிதை எது? மொத்தம் எத்தனை கவிதை? அதாவது ஒரே கேள்வியை தான் திருப்பி ரெண்டு விதமா கேட்டிருக்கேன். லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி கையில எடுத்துக்கங்க. இதுல வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் எழுதின கவிதைகள் தனித்தனியாக எத்தனை இருக்குது? அதுல முதல் கவிதை எது? கடைசி கவிதை எது? சரியா? சரி. இப்ப கால்ட்ரிட்ஜ் பத்தி பார்ப்போம். கால்ட்ரிட்ஜ் வந்து 1772 1834க்குள்ள பிறந்து இறந்த ஒரு நபரு. ஒரு நல்ல ஜீனியஸ்ங்க. வேர்ட்ஸ்வர்த்தை விட கால்ட்ரிட்ஜ் ஜீனியஸ் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன் மை ஒப்பீனியன் ஐ வில் கிவ் மை ஓட் டு கால்ட்ரிட்ஜ். வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு சரியான ஒரு உருட்டக்கூடியவர். நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்க கூட தான் வாழணும், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உருட்டு எழுதக்கூடியவர் யாரு? வேர்ட்ஸ்வர்த். ஆனா கால்ட்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தவாதி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டேஸ்ட் ஆர்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஆர்ட்னா இப்படி தாங்க இருக்கணும், சரியா? ரொம்ப உருட்டி வைக்கிறது பேரு ஆர்ட் இல்ல அப்படின்னு யதார்த்தத்தை பேசி எழுதக்கூடியவர் அவர். ஆனா இவர்ட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, கண்ணதாசன் மாதிரி. கால்ட்ரிட்ஜ வந்து கா கா அப்படி வச்சுக்கோங்க. கண்ணதாசன் மாதிரி. கண்ணதாசன் என்ன எழுதுவாரு? நல்லா எழுதக்கூடிய ஜீனியஸ் இருக்கக்கூடிய பர்சன். பட் என்னது, டெய்லி அவருக்கு வந்து ட்ரிங்க் பண்ணாதான் அவருக்கு எழுத்து வரும். நிறைய கவிஞர்கள், நிறைய அந்த இசை மேதைகள், அவங்க எல்லாம் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் அதிகமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில தான் கால்ட்ரிட்ஜும். இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் அது வந்து அவருடைய உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக எடுக்க ஆரம்பிச்சது. அது அவருக்கு எமனாக முடிஞ்சது. அந்த பழக்கத்த கைவிட முடியாம, தன்னுடைய எல்லா ஒர்க்கையுமே மேக்ஸிமம் ஃபிராக்மென்ட்டா வச்சிருந்தவரு கால்ட்ரிட்ஜ். இவர் கொஞ்சம் தான் எழுதியிருக்காரு. அந்த கொஞ்சம் வந்து அவ்வளவு பண்ணியிருக்குங்க. நான் இவ்வளவு தூரம் அவர கால்ட்ரிட்ஜ பேசுறோம்னா, நெறைய ஒண்ணும் நம்ம அவருடைய ஒர்க்க படிச்சதில்ல. ஒரு கூடி போனா ஒரு 3 போயம் படிச்சிருப்போம். அவருடைய அந்த பயோகிராபியா லிட்டரரியா அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் படிச்சிருப்போம். வில்லியம் ஹேஸ்லிட்டினுடைய மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அதனுடைய கதாநாயகனும் இந்த எஸ்டி கால்ட்ரிட்ஜ் தான். இப்படி அதிகபட்சமா போனா ஒரு 4, 5 ஒர்க் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா கால்ட்ரிட்ஜ் அவ்வளவு ரொம்ப உயர்த்தி பேசணும்னா, கன்டென்ட் ரொம்ப கம்மி. ஆனா என்னது, விஷயம் ரொம்ப அதிகம். சரி. இவரு இந்த பாஸ்டில் ஃபெல், அதாவது பிரெஞ்சு புரட்சி. பாஸ்டில் சிறை வந்து உடைக்கப்பட்டு கைதிகள் எல்லாம் தப்பிக்கிறாங்க. அந்த புரட்சி தொடங்கப்பட்டது 1789ல. அந்த காலகட்டத்துல கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல படிக்கிறாராம். சரிங்களா? கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் இத பத்தி சொன்னோனே யாரு ஞாபகத்துக்கு வருவாங்க? ஒரு எஸ்ஏஎஸ் ஞாபகத்துக்கு வருவாரு. யாரு? சார்ல்ஸ் லாம்ப். சார்ல்ஸ் லாம்பினுடைய ஒரு முக்கியமான எஸ்ஸே கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதுல அவர் சொல்லுவாரு. அங்க எலியா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்த வச்சு அவர் அந்த எஸ்ஸேய கொண்டு போவாரு. அதுல கால்ட்ரிட்ஜையும் ரெஃபரன்ஸா குடுப்பாரு. அப்போ அவருடைய பள்ளிப்பருவம் அப்படிங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல இருந்தது. இதத்தான் ஹட்சன் நமக்கு சொல்ல வர்றாரு. சரி. அப்போ ரெவல்யூஷனரி ரைட்டரா இவர் வர்றாரு. இவருடைய இளம் வயதில் எழுதப்பட்ட அந்த கவிதைகள்ல எல்லாம் நீங்க இந்த ரெவல்யூஷனரி அந்த கருத்துக்கள அதிகமாக பார்க்கலாம். சரிங்களா? ஆ கிட்டத்தட்ட ஒரு வேர்ட்ஸ்வொர்த் மாரி. தொடக்கம் எல்லாம் அப்படியே ரொம்ப ஹைஃபையா போகும். அப்படியே ஒரு ஆஃப்டர் ஒரு 50% கழிஞ்சோன பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ஆயிரும். அண்ட் இந்த எந்தூசியாசத்தோட அப்படியே எங்க வர்றாரு? கேம்பிரிட்ஜ அதுல கொண்டு வந்து கேம்பிரிட்ஜ்ல கொட்டுறாரு. ஒரு புரட்சி, ஒரு நீதி வெல்லட்டும், தீ பரவட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா என்ன ஆகுது? ஹி சஃபர்ட் மச் ஆஃப் இல் ஹெல்த் அண்ட் ஆங்சைட்டி அபௌட் டெப்ட்ஸ். நெறைய கடன், உடம்பு சரியில்ல, உடம்புக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. பணத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த 2 பிரச்சனையினால அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமா ஆகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. 1794 ஹி மெட் ராபர்ட் சட்டே.
ராபர்ட் சதே யாரு? வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடி பொயட் லாரேட்டா இருந்த ஒரு நபர் பார்த்திருக்கோம். பின்னால வந்து அவருடைய மச்சனாரா மாறிட்டார் ராபர்ட் சதே. அப்ப ஒரு கனெக்ஷனை புரிஞ்சுக்கங்க. ராபர்ட் சதே இவருக்கு ஒரு மச்சனார், பிரதர் இன் லா இல்லையா? ஒரு பொண்ணை கட்டி கொடுத்த முறையில இருக்கலாம். சரியா? 1794 இவரை மீட் பண்றாரு. இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன். when did and where did 2 கேள்வி கேட்டிருக்கேன். when did and where did கால்ட்ரிட்ஜ் மெட்னு சொல்ல வேண்டாம். டிட் போட்டுட்டோம் இல்லையா? அதனால மீட் போட்டுப்போம். சரிங்களா? when did or where did கால்ட்ரிட்ஜ் meet வேர்ட்ஸ்வொர்த்? when did where did கால்ட்ரிட்ஜ் meet வேர்ட்ஸ்வொர்த்? எப்போ எங்க சந்திச்சார்? யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின். சரி, அப்ப ராபர்ட் சதையை சந்திக்கிறாரு. ராபர்ட் சதையும் அவருமா சேர்ந்து ஒரு பெரிய பிளான் தீட்டுறாங்க. பெரிய இந்த ரைட் சகோதரர்கள் இவங்க ஒரு பயங்கரமான பிளான் சுட்டுறாங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா கால்ட்ரிட்ஜ் கிறிஸ்டன்ட் பாண்டிஸ்கோ கிரேசி. பாண்டிசோ கிரேசி. இது அது ஒரு உட்டோப்பியன் சொசைட்டிக்கு அவங்க வச்ச பேருங்க. ரொம்ப ரகசியமாக தீட்டப்பட்ட ஒரு திட்டம் இது. அதுக்கு பேர் கிறிஸ்டன்ட்னா பேர் சூட்டுறது இல்லைங்களா? கிறிஸ்தவ முறைப்படி பெயர் சூட்டுறது. அப்படி என்ன பேர் வைக்கிறாங்க? பாண்டிசோ கிரேசி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது என்ன பாண்டிசோ கிரேசினா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஐடியல் சொசைட்டி. ஒரு உட்டோப்பியன் சொசைட்டிங்க. ஒரு சமூகம் அப்படிங்கிறது எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் அற்று அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தப்பட்டதுதான் பாண்டிசோ கிரேசி. ஒரு 100% கேள்விக்கான ஒரு ஏரியாங்க இது, இந்த பாண்டிசோ கிரேசி. இது யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்பாங்க. ராபர்ட் சதே அண்ட் கால்ட்ரிட்ஜ். எங்க? ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் சப்கியூகனா ரிவர் இன் அமெரிக்கா. அமெரிக்கால இருக்கக்கூடிய சப்கியூகனா ரிவர்ல அந்த பேங்க்ஸ்ல அந்த ஆற்று படுகையில இப்படி ஒரு பிளான தீட்டுறாங்க. அது என்னது? திஸ் உட்டோப்பியன் பிளான். ஓகே, இது ஒரு ரெவல்யூஷனரி சீல். இது வந்து அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்தது. ஆனா அதனுடைய எண்ட் பாத்தீங்கன்னா கேம் டு நத்திங். என்னடா இது சாதிச்சது அப்படின்னா ஒன்னும் சாதிக்கல. ஆனா அது ஃபெயிலியர். ஓகே, இந்த பாண்டிசோ கிரேசி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. பட் இது வந்து கால்ட்ரிட்ஜுக்கு ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்கு, அவருடைய அரசியல் அந்த சித்தாந்தங்களை பேசுறதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சது. அப்படி எந்தெந்த ஒர்க்ல அதெல்லாம் பேசியிருக்காரு? ரிலிஜியஸ் மியூசிங்ஸ், தி டெஸ்டினி ஆஃப் நேஷன்ஸ், ஓட் டு தி டிபார்ட்டிங் இயர், இப்படிங்கிற ஒர்க்ல எல்லாம் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் அந்த அஸ்பிரேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்படிதான் வேர்ட்ஸ்வொர்த்தும் அப்படியே அவர் பயங்கரமான புரட்சிகரமா அப்படியே எல்லாம் எழுதி வந்தாரு. ஆனா அவர் சொன்ன எதையுமே கடைசி அவர் ஃபாலோ பண்ண முடியாம போச்சுது. அப்படிதான் இவருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. அப்படியே எல்லாத்தையும் புரட்சிகரமா சொல்லிட்டு வந்தாருங்களா? பட் த சேஞ்ச் இன் தாட், எண்ணத்தில் ஒரு மாற்றம். பெரிய புரட்சிகரமா சொன்னாரு. பட் அந்த எண்ணத்தில் ஒரு மாற்றம். அந்த புரட்சிகரமான எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் வேறுபடுது. எங்க? சூன் கேம் இஸ் ஷோ இஸ் இஸ் ஸ்ப்ளெண்டர்ட் பிரான்ஸ் அண்ட் ஓட் அப்படிங்கிற அந்த ஒர்க்ல 1798ல வந்த பிரான்ஸ் அண்ட் ஓட்ல இந்த புரட்சிகரம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னா தலைவருடைய அந்த எண்ணங்கள் வேற ஏதோ ஒரு பக்கம் திரும்புது. ஆக்சுவலி அவர் எங்க திரும்புறாருன்னா ஆர்ட்டை வந்து ஆர்ட்டா பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு திரும்புவார். கலையை கலையாக பார்த்து இந்த அரசியலை உள்ள நுழைக்காம தன்னுடைய ஃபீலிங்ஸ், அந்த ஒரு ரொமான்டிக்கான அந்த ஐடியாஸை உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த பிரான்ஸ் அண்ட் ஓட் இது வந்து அவருடைய புரட்சிகரமான கருத்துகள் மங்கிய காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அதனால இது என்ன அழைக்கிறாங்க பாருங்க. which he himself called his recantation. recantationனா withdrawing the ideas of that revolutionary. சரிங்களா? இந்த ரெவல்யூஷனரி புரட்சிகரமான கருத்துக்களை நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய ஒர்க் பிரான்ஸ். இது வரைக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணிப்போம். ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால. எப்ப பிறந்தாரு, இறந்தாரு? இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தாரு? பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல. அப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லை, நிறைய கடன் தொல்லை இருக்குது. 1794ல ராபர்ட் சதையை மீட் பண்ணி அவரும் இவரும் சேர்ந்து ஒரு பாண்டிசோக்ரேசி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் தீட்டுறாங்க. அது எங்க அப்படின்னா an ஐடியல் சொசைட்டி, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விளங்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தி பேங்க்ஸ் ஆஃப் தி சப்கியூகனா ரிவர் இன் அமெரிக்கா, அங்கதான் இந்த பாண்டிசோக்ரேசிக்கான பிளான் நடக்குது. பட் இட்ஸ் அ ஃபெயிலியர். சரி, அந்த புரட்சிகரமான கருத்துக்களை தன்னுடைய நிறைய ஒர்க்ல காமிச்சிருக்காரு. ரிலீஜியஸ் மியூசிங்ஸ், டெஸ்டினி ஆஃப் நேஷன்ஸ்,
ஓ டு த டிபார்ட்டிங் இயர் 1796. சரிங்களா? இதுல எல்லாம் காமிச்சிருக்காரு. சரி, இதுல இருந்து விட்ரா பின்வாங்குறாரு. இந்த புரட்சிகரம் எல்லாம் போதுங்க. இது கொஞ்சம் ரொமான்டிக்கா எழுதுவோம். ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்ல. ஓபியம் எடுத்தாதான் அந்த பெயின வந்து அவரால டாலரேட் பண்ண முடியும். அப்படி ஒரு கண்டிஷன். நெறைய கடன். இவர் ஒரு ரிலிஜியஸ் பிரீஸ்ட். இவரு ஒரு பிரீஸ்ட். அப்ப அதுல போய் சம்பாதிக்கிறதுக்கு பாப்பாரா? இல்ல இந்த புரட்சிகரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாரா? அப்ப என்ன பண்றாரு? ரிகன்டேஷன் அப்படின்னா என்னது? தன்னுடைய கருத்துக்கள தானே பின்வாங்கிக்கிறது. அதுதான் பிரான்ஸ் அண்ட் ஓட். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்படியே திரும்பியும் கன்டின்யூ பண்ணி போவோம். அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் மாரியே வாழ்க்கையினுடைய எல்லா ஸ்டேஜஸையும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே குடுத்து வர்றாரு. அண்ட் டெஃபினெட்லி வித் எது கூட அலைட் ஆகி போறாருன்னா, வித் அ கன்சர்வேட்டிவ் காஸ். அவருடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம், தி ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் லைஃப் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் எய்ம்லெஸ் வாண்டரிங்ஸ். முதல்ல புரட்சிகரமா எல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. பின்னாள்ல வாழ்க்கை வந்து அப்படியே திடம் புரளுது. உடம்பு சரியில்ல அண்ட் ஓபியம் அடிக்ட். சரிங்களா? இது 2 இருக்கனால, எந்த விதமான ஏமும் இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிகிறாரு. நெறைய திட்டங்கள் தீட்டுறாரு. பட் இட் வாஸ் அபாண்டன் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நெறைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில முடிஞ்சது. பாருங்க. அண்ட் தி பிட்டர் சென்ஸ் ஆஃப் ஃபெயில்யூர். அது தோற்றுட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பிட்டர் சென்ஸ். இப்படி ஒரு தோல்விக்கே உரிதான ஒரு நபர் இவரு. பட் அவர நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோம் பாருங்க. a man of gigantic genius. சரியான வில் பவர் உடையவரு. his slavery to opium. அதுதான் இவர நாசப்படுத்திச்சுது அப்படின்னு ஹட்சன் விவரிக்கிறாரு. ஓகே. சரியான தல உள்ளவரு. சரியான வில் பவரு. பட் என்னது? எதுக்கு அடிமையாயிட்டாரு? குடிக்கு. ஓபியம் எதுக்காக? மருந்தாக எடுக்க ஆரம்பிச்சவரு. மெல்ல, 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 மெல்ல பல வருடங்கள் அதை உட்கொண்டதுனால, அவருடைய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டிய அவர் வந்து ஹி லாஸ்ட் இட். ஹெல்ப்ட் ஹிஸ் ஃபாதர் டூ பேரலைஸ் ஹிஸ் எனர்ஜிஸ் அண்ட் கிரேட் ட்ரீம்ஸ். எல்லாம் பாருங்க ஒரு கிஃப்டடான மனுஷங்க இவரு. கிஃப்டட் கால்ட்ரிட்ஜ். ஷாம்பிள்டு த்ரூ லைஃப். ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இவ்வளவு பெரிய ஜீனியஸோட பிறந்த ஒரு நபரு. வாழ்க்கை முழுவதும் திணறாரு. சரிங்களா? ட்ரீம் கிரேட்டா இருக்குது. பட் அத கொண்டு போய் அத வந்து ஒரு செயலாக்க முடியல கனவுகளை. அண்ட் ப்ரொஜெக்டிங் கிரேட் புக்ஸ். நல்ல நல்ல புத்தகங்கள் பெரிய பெரிய பிளான் எல்லாம் வச்சு பயங்கரமா எழுதணும். பொன்னியின் செல்வன் மாதிரி. பயோகிராபி லிட்டரரி 24 சாப்டர்ஸ் எழுதியிருக்காரு. அப்ப எப்படி சாதாரணப்பட்டவனா அவரு? பயங்கரமான ஜீனியஸான பெர்சன். நல்ல புத்தகங்கள் எழுதணும். ஆனா எந்த ட்ரீம்ஸும் ரியலைஸ்ட் ஆகல. எந்த புக்ஸும் எழுதப்படல. எல்லா புக்கும் அவருடைய எல்லா புக்குமே ஒரு பிராக்மெண்டரியா தான் இருக்கும். போதையில எழுதுவாரு. அங்கனே பாதியில வைப்பாரு. ஆனா அதுவே குப்ளகான் இட்ஸ் பிராக்மெண்டர். பிராக்மெண்டட் ஒன். குப்ளகான் போயம் இட்ஸ் பிராக்மெண்டட். அந்த சப்டைட்டிலே அப்படிதான் இருக்கும். குப்ளகான் பிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். முழுவதுமா முடிக்க முடியாது. அத அங்க வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருவாரு. சரி. இதெல்லாம் அவருடைய நிறை குறைகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அவருடைய ஒர்க்ல என்ன நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஒர்க் தான் அவர் எழுதியிருக்காரு. பட் ஹிஸ் ஒர்க் வாஸ் சோ ஒரிஜினல். a seminal mind that என்னெல்லாம் உள்ள இருக்கும்? தியாலஜி. ஏன்னா he was a priest. அப்ப அந்த டிவைனிட்டி பத்தி, தத்துவங்கள், பிலாசபி அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம். சோ தியாலஜியும் பிலாசபியும் பத்தி கலந்து பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ஹேஸ்லைட் யார புகழ்ந்திருக்காருன்னா, கால்ட்ரிட்ஜ புகழ்ந்திருக்காரு. சரிங்க. இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல என்னது? அவர் வந்து ஒரு அந்த போதைக்கு அடிமையாகி ஒரு வாழ்க்கைய ஒரு எய்ம்லெஸ்ஸா சுத்திக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் ஃபெயில்யூர். எல்லாத்தையும் முடிச்சு கட்டினாரு. திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அவருடைய லவ் வந்து ஒன் சைடு லவ்வா மாறிடுச்சுது. அதாவது சாரா ஹட்சின்சன், மேரி ஹட்சின்சன். இந்த சாரா அப்படிங்கிற பெயர் தான் அவருக்கு வாழ்க்கையில இடிய இறக்குச்சுது. சரிங்களா? ஏன்னா சாராவுடைய அந்த லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதனால இவர் என்ன போயம் எழுதுவார்னா, அஸ்ரா போயம்ஸ் எழுதியிருப்பாருங்க. அது ஹட்சன் நீங்க விவரிக்கல. இந்த இடத்துல விவரிக்கல. அஸ்ரா போயம். ASRA. அத நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. அஸ்ரா போயம்ஸ் அப்படிங்கிறது கால்ட்ரிட்ஜினுடைய போயம்ஸ் தான். அது வந்து எதுலருந்து அவரு எடுத்து கொண்டு வர்றாருன்னா, சாரால இருந்து. சாரா SARA. அதுதான் அவர் லவ் பண்ண பொண்ணுடைய பேரு. சரிங்களா? கிட்டத்தட்ட அவங்க மனைவியினுடைய பேரும் அப்படிதான் குடுத்திருக்காங்க நெறைய சோர்சஸ்ல. சரி. சாரா ஹட்சின்சன் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கொழுந்தியார். யாரு? வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கொழுந்தியார். அப்ப அந்த கொழுந்தியார் மேல இவருக்கு ஒருதலை காதல். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுது. ஆனாலும் அந்த ஒருதலை காதல மெயின்டெயின் பண்றாரு. வேர்ட்ஸ்வொர்த்துக்கு இதுக்கு பிடிக்கல. அப்ப 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. கொழுந்தியார் மேல ஆசை கொண்டதுனால பிரிஞ்சானான்னுலாம் தெரியாது. இட்ஸ் அன் அன்ஆதென்டிக்கல் விஷயங்கள். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குதான்னு கேட்டாலும் தெரியாது. பட் நமக்கு வி கேன் மேட்ச் இட். சாரா, அஸ்ரா.
சரிங்க. அப்படியே இங்க வந்துருவோம். வாட் இஸ் த பெஸ்ட் இன் கால்ட்ரிட்ஜ் போயட்ரி? எது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய கவிதையில. இந்த கவிதைகள் பார்க்கறதுக்கு மிகவும் சிறியதாக இருக்கும். இப்போ வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரிலூட் படிச்சு பாருங்க. நம்ம கவிதை படிக்கிறத அதோட விட்டுருவோம். அவ்வளோ பெருசு பெருசா எழுதி வச்சிருப்பாரு. அதே மாரி டிண்டன் அபே அண்ட் இம்மார்டாலிட்டி ஆஃப் வோர்ட் எல்லாமே லென்தியா இருக்கும். பட் இவருடையது பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன். எதார்த்தமா பிராக்டிகல் எழுதக்கூடியவரு கால்ட்ரிட்ஜ். இமேஜினேஷன், சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாமே உள்ள இருக்கும். பட் எதார்த்தமா எழுதுவார். அவருடைய கவிதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் த லிட்டில் இஸ் ரேர் எக்ஸலன்ஸ். உள்ள அந்த பிரில்லியன்ஸ் ஆஃப் ரைட்டிங் வந்து அவருடைய ரைட்டிங்ல தான் நம்ம பார்க்க முடியும். குறிப்பா பாருங்க அவருடைய போயம்ஸ் டிஜெக்ஷன் அண்ட் ஓடு. டிஜெக்ஷன் ரொம்ப டிஜெக்டடா ரொம்ப ஒரு சாரோஃபுல்லா வெறுத்து தோல்வி முகமா இருக்கிறது, கவலை முகமா இருக்கிறது. இது யார பத்தி தான் எழுதியிருப்பாரு? அந்த பிள்ளை இவனுக்கு லவ்வுக்கு ஓகே சொல்லல. வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கொழுந்தியாரு. அந்த டிஜெக்ஷன்ல எழுதினது. டிஜெக்ஷன் அண்ட் ஓடு. அதே மாரி பாருங்க, வித்தவுட் ஹோப் எல்லாம் பாருங்க நம்பிக்கையின்மை அப்படின்னு இருக்கிறது. ஸோ ஹேவ் அ பேத்தட்டிக் இன்ட்ரெஸ்ட் இன் கனெக்ஷன் வித் ட்ராஜடி ஆஃப் இன்எஃபெக்டிவ்னஸ். எதுவும் நடக்க போறது இல்லைங்க. இங்க என்னது உருப்பட போகுது? எல்லாம் நாசமா தான் போக போகுது. ஏன்? அவருக்கு லவ் கை கூடல. உடம்பு ரொம்ப மோசமா இருக்குது. ம். கடன் பிரச்சனை இப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பு. அவருடைய நல்ல போயம்ஸ் அப்படின்னு மேக்னம் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போயம்ஸ் அப்படின்னா ஏன்ஷியன் மரைனர். இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய எடிஷன்ல இது பப்ளிஷ் ஆகும். த ஏன்ஷியன் மரைனர். இதுல தான் அந்த அழகான வரிகள் வரும். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ சிங்கிள் டிராப் டு ட்ரிங்க். சரிங்களா? கடலுக்கு நடுவுல நிக்கிறாங்க. நின்னுட்டு இந்த ஒரு பிலாசபி சொல்றாரு பாருங்க கால்ட்ரிட்ஜ். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர். எல்லா நாலா பக்கமும் என்ன இருக்குது? தண்ணி சூழ்ந்து இருக்குது. ஆனா நாட் அ சிங்கிள் டிராப் டு ட்ரிங்க். தண்ணி நிறைய இருக்குதா, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு இருக்குதானா இல்ல. அப்ப இந்த இந்த பிலாசபிய திங்க் பண்ணணும்னா அவன் கொஞ்சம் உள்ள இந்த ஓபியம் போட்டாதான் இந்த மாதிரியான வரிகள் வரும் போல. சோ ஆன்ஷியன் மரைனர் அதே மாதிரி கிறிஸ்டபல் இது ரெண்டுமே மிக முக்கியமான கவிதைகள். என்ன இருக்கு இதுல? வேர்ட்ஸ்வொர்த் வந்து எப்படி ரொமான்டிசிசத்துக்கு வேர்ட்ஸ்வொர்த் எப்படி நேச்சுரலிசத்துக்கு அவர் ஒரு முக்கியமான நபரோ, அதே மாதிரி ரொமான்டிசிசத்துக்கு தலைவர் தான். கால்ட்ரிட்ஜ் தான். அந்த ரொமான்டிக் ஐடியாஸ கொண்டு வந்து ஆர்ட்டா பார்க்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல அவர் கில்லாடி. குறிப்பா வேர்ட்ஸ்வொர்த் வந்து நேச்சுரலிசத்தை நோக்கி போகும்போது, கால்ட்ரிட்ஜ் எதை நோக்கி போவார்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். ஏன்ஷியன்ட் மரைன்லயும் நீங்க அத பார்க்கலாம். குப்லகான்லயும் நீங்க அத பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரல் இந்த விட்ச் கிராஃப்ட் இதெல்லாம். சரிங்களா? சூப்பர் நேச்சுரல் அஸ் இஸ் பர்ட்டிகுலர் ப்ரொவின்ஸ். இத பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸும் பண்ணிட்டோம். அண்ட் ஹி ட்ரீட்டட் சூப்பர் நேச்சுரல் இஸ் அ பியூர்லி பொயட்டிக் வே. ஒரு கவிதைக்கான ஒரு பாணி. சூப்பர் நேச்சுரல வச்சு நம்ம கவிதை எழுதலாம். அப்படிங்கிற ஒரு பொயட்டிக் வேய கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. சோ எப்படி வேர்ட்ஸ்வொர்த் வந்து நேச்சுரலிசத்த சேவ் பண்ணாரோ, அதே மாரி கால்ட்ரிட்ஜ் சேவ்ட் சூப்பர் நேச்சுரலிசம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அண்ட் இவர் என்ன பண்ணுவாரு, அந்த சூப்பர் நேச்சுரலிசத்துக்கு கூட from the coarse sensationalism then in wag by linking it with psychological truth. உளவியல் ரீதியான உண்மைகளை கொண்டு வந்து இதுக்குள்ள சொருகி அதை கொஞ்சம் வேகா இழுத்து கொண்டு போவார். சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்ப அவரோட பிரச்சனை அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் தான். பட் அவருடைய அந்த பொயட்டிக் ஜீனியஸ்ல எல்லாம் அவர் கிரேட். கொஞ்சம் எழுதியிருந்தாலும் கிரேட் பர்சன் யாருன்னா கால்ட்ரிட்ஜ் தான். வேர்ட்ஸ்வொர்த்தை விடவும் இன் மை ஒப்பீனியன் கால்ட்ரிட்ஜ் இஸ் அன் கிரேட் பொயட். பட் கிரேட் லைஃப் அவருக்கு இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சின்ன வயசுல இறந்துட்டார் இல்லைங்களா? சரி, ஐ ஸ்டாப் யோ. அடுத்து நம்ம வால்டர் ஸ்காட் குள்ள போவோம். சரிங்களா? அடுத்த ரைட்டர் வால்டர் ஸ்காட். ஸ்டாப் யா. தேங்க்யூ.